அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இனிமையாக அமையட்டும்னு வாழ்த்துக்கள். இன்று அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி வாக்கியம்படி நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களோட சுயஜாதகம் பார்த்து தேவைப்பட்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பூஜைகள் எல்லாமே இப்போது கோயில்களில் வாக்கியம் பஞ்சாங்கப்படி தான் பண்ணுறாங்க, பயிற்சியும் அதைப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜாதகர்கள் முக்கால்வாசி பேர் திருக்கணிதத்தை வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லது. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வர காலங்கள் அதாவது வர வாரங்களில் நாளையிலேருந்து கூட உங்களுக்கு வீடியோஸ் லைவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் ஒவ்வொரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். இன்று தேதி பார்த்திங்கன்னா 7/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி இரவு 8:19 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் காலையில் 11:18 முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:21க்கும் சூரியன் மறைவு மாலை 6:18க்கும் நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:20 10:50 வரைக்கும் இருக்குது. இது பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய நாளாக இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 1:49 3:19 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6:21 7:51 வரைக்கும் இருக்குது. சதுர்த்தி திதியில் கொலை செய்கிறது, மந்திரத்தால் கட்டுறது, நச்சு ஆயுதம், தீ தொடர்பான வேலைகளை செய்கிறது நல்லது. மங்களகரமான சுபகாரியங்கள் செய்கிறது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது, தவிர்க்கிறது நல்லது. ஆனால் சித்திரை நட்சத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் இன்று பார்த்திங்கன்னா மரண யோகம் இருக்கிறதுனால எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு கவனம், ரிஷப ராசிக்கு சிரமம், மிதுன ராசிக்கு சுகம், கடக ராசிக்கு நற்செய்தி, சிம்ம ராசிக்கு வருத்தம், கன்னி ராசிக்கு தாமதம், துலாம் ராசிக்கு லாபம், விருச்சிக ராசிக்கு அலைச்சல், தனுஷ் ராசிக்கு விவேகம், மகர ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு நன்மை. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் இப்போ ராசி பலன் இன்று மேஷ ராசிக்கு நல்ல ஒரு சுபயோகமான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆனால் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய முடியாது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும், நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. பல விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு வளர்ச்சியும், நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலனும் கொடுக்க விதத்தில் நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் கிடைக்கும், மனசை ஆனந்தப்படுவீங்க. உடல்நிலையில் புது பொலிவும் தெம்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்குது. சிறப்பான நாள். உங்களோட செயல்களை குறித்த நேரத்துக்குள்ளே இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனம், தைரியம், உறுதி எல்லாமே இன்றைக்கு நீங்கள் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற திறமையை பயன்படுத்தி நல்ல ஒரு பலனும் அடையக்கூடிய ஒரு நாள், திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தரமான பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து கொடுக்க இயலும். பாராட்டும் பேரும் வளர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி தெரிகிறனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் வேலையில் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட விருந்து விசேஷங்கள்லையோ இல்லைன்னா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். நல்ல புரிதலும் நல்ல ஒரு அன்னுணிமும் ஏற்படக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. கவலைப்படாமல் மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உற்சாகத்துக்கு குறைவில்லாத நாளாக தான் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாகவும், பல விஷயங்களில் பேசி முடிவெடுக்கவும்,
உங்களோட எதிர்காலம் குறித்து பேசுகிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் தர மாதிரி தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக் சாரி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று புதிய முதலீடுகள் பங்கேற்கிறது, முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பண சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் செய்கிறதா இருந்தால் நல்லது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க, சேமிப்பு அதிகமாகும். பொறுப்புகள் சிறப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு இன்று அதிர்ஷ்டமும் இருக்குது, வருமானமும் இருக்குது. அதனால் மகிழ்ச்சியாக இந்த நாளை செய்ய வேண்டியது, கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல ஒரு உணவு முறை உங்கள்கிட்ட இருக்கும். கால்வலி சின்னதாக இருக்கலாம், இருந்தாலும் உடற்பயிற்சி செஞ்சாலே போதும். மற்றபடி எந்த ஒரு கவலையும் மேஷராசிக்கு கிடையாது. இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாகவும் பயனுள்ள விதத்துலேயும் ஆக்கிக்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறனால மேஷராசிக்காரங்க இன்றைய நாளை சிறப்பாக உங்களோட பயனுள்ள வகையில் திட்டமிட்டு பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற விதத்தில் நாள் இருக்குது. உங்களோட கிரகநிலைகளை பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 6ஆம் இடத்துல சந்திரனும், 10ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகுவும் இருக்கிறது, 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுக்கு நிறைவு எதுவுமே குறைவில்லாமல் சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து செய்யக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்படும். ஆனால் அது சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. வியாபாரம் முன்னேற்றத்துக்கான சில திட்டங்களில் நல்ல ஒரு பலனும் முன்னேற்றமும் ஏற்படுற மாதிரி இருக்குது. அரசு மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே துணையாக இருப்பாங்க. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை குறைஞ்சி நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, சிறப்பான பலன்கள் தரக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு போவீங்க, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட உங்களுக்கு நிறைய பேர் உதவியும் உங்களை தேடி ஆதரவும் தர மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவே தரும். உங்கள் கிட்டே இருக்கிற யதார்த்தமான அணுகுமுறை நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக இருக்கிறனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சிறப்பாக கவனமாக செய்வீங்க. உங்களை நீங்களே மேம்படுத்திக்கொள்கிற வகையில் பணியாற்றுவீங்க. இதனால் பணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். நல்ல ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் புதிய யுக்திகளும் உங்களுக்கு பேரும் பாராட்டும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் பெற்றுத்தர மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட நல்லாவே மகிழ்ச்சியான டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட 2 பேருக்கும் தெளிவான எண்ணங்கள் இருக்கிறனால அது உறவை நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய விதத்தில் தான் நாள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் வரவு நல்லா தான் இருக்கும். சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எல்லா விஷயத்துக்கும் எவ்வளோ செலவு செய்யணும்னு கொஞ்சம் சாதுரியமாக முடிவெடுத்து செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவு நல்லா இருக்கனால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. கவலைப்பட அவசியம் இல்லை. ஆனால் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உற்சாகமாக உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் உறுதியும் நாள் முழுக்க சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும். பசங்களால் சில சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. உங்களோட ராசியில் குரு இருப்பார். 3ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சந்திரனும், 9ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகுவும், அதே நேரங்களில் 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சில விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பசங்களோட படிப்புக்காகவோ பசங்களோட பிரச்சனைகளுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் தாமத நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இன்றைக்கி பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது.
குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா கடன் பிரச்சனை குறையும். மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்பவே அவசியமாக இருக்குது. நல்ல ஒரு பலன்கள் தரணும் அப்படின்னா மனசில் தெளிவு வேணும். ஏகப்பட்ட குழப்பங்கள், உங்களோட சிந்தனைகள் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரங்களில் என்ன தான் நடந்தாலும் அதை அப்படியே எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம். ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுறது மனசுக்கு ஆறுதலை தரும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உற்சாகமாக உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கூடுதலாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சிறப்பான நாளாக கொண்டு போகணுன்னா ஒரு முறைக்கு 2 முறை செஞ்ச வேலையை திருப்பி ரீசெக் பண்ணுங்கள். தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பேர் கெடாமல் பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வேலைகளை மட்டும் பார்த்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. யதார்த்தமான அணுகுமுறை தேவை. தனக்கூட தொடர்பு கொள்ளும் பேசும் வார்த்தைகளை நிதானம் தேவை. அப்போ தான் உறவில் பிணைப்பு வலுப்படும். இல்லைன்னா தேவையில்லாத புரிதல் குறைவாக இருக்கிறதுனால மனசு ஸ்தாபங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். காதலர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களோட ப்ரெஷரை காதலர்கள்கிட்ட, உங்களோட காதலிக்கிட்ட இறக்குனீங்கன்னா அது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். பிரச்சனைகள் ஏற்படாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று எவ்வாறு பணத்தை கையாளுறதுன்னு தெரியாத செலவுகளை கண்ணாபின்னான்னு செய்கிற மாதிரி இருக்கும். செலவை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செய்யுங்க. எந்த ஒரு செலவாக இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக இன்று பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் வயிற்றில் பிரச்சனை, பசங்களுக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து நாளை அமைதியாக கொண்டு போகிறோங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. அதே நேரங்களில் உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் தான் உங்களுக்கு இன்றைய பெரிய நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உங்களோட ராசியில் 2ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல சந்திரனும், 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் செவ்வாயும் ராகுவும், 9ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது காலையிலே சில பதட்டங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உளைச்சலும் குழப்பங்களும் ஏற்படலாம். பசங்களால் உங்களோட பேர் கெடுறதுக்கோ அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சொத்து சம்மந்தமான வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பணம் சம்மந்தமாக இன்றைக்கி ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதார நிலை கீழே போகாமல் பார்த்துக்குங்க. கடன் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யுங்க. அதனாலேயும் இன்றைக்கு ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்குது. பொருள் வாங்கிறதுக்கான வாய்ப்புன்ற பேரில் எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க. இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அது ஏன்னா உங்களோட நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே அவசியமாக இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் நாள் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டு இன்றைக்கி உங்களோட வேலைகளை எல்லாத்தையும் செய்யணும். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பதட்டமும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வேலையிலே சூழ்நிலைகள் மாறி வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக சூழ்நிலைகளை சமாளிங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் பிணைப்பு ஏற்பட உங்கள் துணை கூட நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் டாமினேட் பண்ணணும்னு நினச்சா அவங்க தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. புரிதல் இல்லாமல் போகிறதுனால நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் தேவை. ஏன்னா சில வார்த்தைகள் புரிதல் தப்பாக போச்சுன்னா அது பிரச்சனைகளோ பிளவுகளோ ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதங்கள் தவிர்த்துருங்க. காதலர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், இன்று நீங்கள் உங்கள் காதலியை பார்க்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக இல்லை. இருந்தாலும் பணத்தை சிறப்பாக சிக்கனமாக கையாண்டிங்கன்னா ஓரளவுக்கு
பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆனால் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முன்னுரிமைப்படுத்தி செலவுகளை கண்காணித்து செலவை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை கேட்கறது நல்லது. கால்வலி பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. அமைதியாக இருந்து நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய கிரகநிலைகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத தனவரவு, உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு உற்சாகம் எல்லாமே நாளை பலனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ராசியில் கேது, 3ஆம் இடத்துல சந்திரனும், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகுவும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 11ஆம் இடத்துல குருவும் இருக்காங்க. பசங்களால் சுப செய்திகள் வந்து சேரும். பசங்களால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எல்லா பிரச்சனையும் மறைஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு லாபத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோரோட ஆதரவும் கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இன்றைக்கி மனசுக்கு புது நம்பிக்கையை தரும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் சிறப்பாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் உங்களோட சுறுசுறுப்பும் உங்களோட தன்னம்பிக்கையும் வெளிப்படும் விதமாக இருக்குது. முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். முறையாக திட்டமிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட ஆற்றலும் உறுதியும் நிறையவே இருக்குது. நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய நாள் சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்க. மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள்கிட்ட நம்பிக்கையான அணுகுமுறை இருக்குது. அது உங்களோட வேலையில் வெளிப்படுத்த விதமாக இருக்கும். உங்களுடைய வேலைகளில் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கி நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உங்களோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட புதிய யுக்திகள் வியாபாரத்தில் நல்ல ஒரு அதிக லாபத்தை பெற்றுத்தரும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கூட இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அன்போ நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களையும் பகிர்ந்துக்கிட்டு நாள் முழுக்க 2 பேருக்குள்ளேயும் உறவில் பிணைப்பும் புரிதலும் அதிகமாகி சூப்பரான நாளாக இருக்குது. ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். காதலர்களுக்கு இது உகந்த நாளாக இருக்குது. இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முன்கோபத்தை மட்டும் குறைச்சிருங்க. குழப்பிக்காமல் நாளை கொண்டு போனீங்கனாலே போதும். பண விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று திறமை மேம்படும். அதிக அளவில் பண வரவு நல்லாயிருக்கும். சேமிப்பு திறமை மேம்படுற மாதிரி இருக்குது. சுதந்திரமான நிதி நிலைமை இருக்குது. உங்கள்கிட்ட சுயசார்பும் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பிளான் பண்ணி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிக அளவில் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான எண்ணம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க உதவியாக இருக்கும். சிறந்த நாளாக இருக்குது. சிறப்பான பலனை அடையக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பசங்களால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் உற்சாகத்தோடு செய்ய முயற்சி செய்கிறது நல்லது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா மந்தமான மனநிலை, எதுலேயும் ஒரு முழு ஈடுபாடு இல்லை. ஏனோ தானன்னு சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருப்பீங்க. சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்கும். ஆனால் அது கடன் வாங்கி எதையாவது செஞ்சு பணத்தில் சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளில் கொஞ்சம் கவனமாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. தொழிலில் புதிய கூட்டாளிகள் சேர்கிறதோ இல்லை அவங்க மூலிமா லாபம் நஷ்டமடையாமல் பார்த்துக்கிறது இன்று நல்லதாக இருக்கும். இன்று ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யுங்க. நீங்கள் நாள் முழுக்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக தான் இருக்குது.
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனமோட வேலைகளை செஞ்சிங்கன்னா இன்றைய செயல்கள் உங்களோட கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கலாம். தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க. உங்களோட பதட்டமும் குழப்பமும் தேவையில்லாத சில பிரச்சனைகளை சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக சூழ்நிலைகளை கையாள வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே துணைக்கிட்ட பேசும்போது இன்று வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் தேவை. துணைக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே அவசியம். அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். சில நேரங்களில் அவங்க சொல்கிற வார்த்தைக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அப்படியே அக்செப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பசங்களோட பிரச்சனையை கணவன் மனைவி பார்த்திங்கன்னா இன்று ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அதை கலராதிங்க. பழைய பிரச்சனை எதுவும் கலராதிங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. வார்த்தைகளால் பிரச்சனைகள் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இருக்குது. இல்லைன்னா கையில் இருக்கிற பணத்தை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். வீண் விரயங்கள் வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல் இல்லைன்னா கால்களில் மூட்டு வலி எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. மருத்துவரை சந்தித்து பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் உண்டு. ராசிலேயே சந்திரன் இருக்கார். சில விஷயங்கள் நல்லதாகவும் சில விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக இன்று எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் தர மாதிரி தான் இருக்குது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசியில் சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தாலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. 9ஆம் இடத்து குருவும் சரி 11ஆம் இடத்து கேதுவும் சரி கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துவாங்க. இன்று பணவரவு சுமாராக தான் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் சந்திக்கிற தடை தாமதங்கள் சில சவால்களை தாராளமாக கடந்து போகிறதுக்கு உதவியாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களால சில கெடுபிடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா உங்களோட வேலைகளை சரியாக நீங்கள் உங்களோட மேற்பார்வையில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரிய வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களோட செயல்களில் இலக்குகளை அடையிறதுல தடைகள் ஏற்பட்டாலும் உங்கள்கிட்ட மன தைரியமும் உறுதி மூலிமா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அமைதியாக இருங்க. வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு நம்பிக்கையோட நாளை கொண்டு போங்க. பலனுள்ள வகையில் பயனுள்ள வகையில் நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு தைரியத்தோடையும் உறுதியோடையும் செய்யுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி பெற நல்ல ஒரு உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் திறம்படவும் இருந்ததுன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. உழைப்பை நம்புங்க. வேலை அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் சிறப்பான திட்டமிட்டலும் உறுதியும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட உறவின் மதிப்பை துணைக்கு அறிந்து கொள்கிற மாதிரி சில விஷயங்களை செய்வீங்க. அவங்கவுங்க பொறுப்பை உணர்ந்துக்கிட்டாலே போதும். சில விஷயங்களை பற்றி இன்று உங்கள் துணைக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் நல்லது. காதலர்களும் இந்த மாதிரி உங்களோட பழைய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆனால் பொறுமைய நிதானமும் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக செலவை செய்கிறத காட்டிலும் செலவுகள் இன்று அதிகமாக தான் இருக்கும். செலவுகளை குறைங்க, கண்காணிங்க, சேமிக்க முயற்சி செய்யுங்க. பயனுள்ளதாக செலவு சேமிக்கிறது நல்லது. ஏன்னா எதிர்காலத்துக்கு கொஞ்சம் அவசியம் தேவையாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அஜாக்கிரதையாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நடைப்பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசிக்காரங்க பொறுமை அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோடையும் கொஞ்சம் குழப்பத்தோடையும் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. செயல்களில் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இல்லைனாலும் அமைதியான நாளாக கொண்டு போங்க. உங்கள் ராசிக்கு கிரகநிலைகளை பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு
செவ்வாய் எல்லாமே இருக்காங்க. 5ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. குடும்பத்தில் கொஞ்சம் தேவையில்லாத எதிர்பாராத பண பிரச்சனைகளோ இல்லைன்னா அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சில உறவினர்கள் வருகையால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். அதே நேரங்கள் அவங்க கூட தேவையில்லாத மனஸ்தாபங்களும் வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாக உங்களால் சில பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில விஷயங்களில் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாகவும் சீரியஸாகவும் ஆக்காதீங்க. பசங்களால் வீண் விரயங்கள் ஆகலாம். பசங்களால் வீண் மனக்குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எந்த ஒரு பெரிய பலனும் எதிர்பார்க்காதீங்க. கடமையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தொழிலையும் சரி, லாபம் ஏற்படலைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தாரோட ஆதரவு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்களை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக உணர்வு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மூலிமா மனசுக்கும் எண்ணங்களுக்கும் அமைதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. எண்ணத்தில் தெளிவு இருக்கணும். உங்களோட நாள் முழுக்க உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட உணர்ச்சிகளையும் கோபங்களையும் கட்டுப்படுத்துங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு கூட கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்றா இன்று பணிகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சின்னதாக பதட்டம் அதிகமாக இருக்குது. வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே பதட்டத்தோடு இருக்கிறதுனால செய்கிற வேலைகளில் கண்டிப்பாக கவனக்குறைவும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். பதட்டப்படாமல் அமைதியாக சூழ்நிலைகளை சமாளித்து வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. உங்களோட சுய முயற்சியும் கடின உழைப்பும் முயற்சியும் இன்று தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் உள்ள தேவையில்லாத பல குழப்பங்கள் தடைகள் எல்லாத்தையும் நீக்கி துணைக்கிட்ட வெளிப்படையாக பேச வேண்டியது அவசியம். எதை பற்றியாவது தெரியப்படுத்தணுன்னா வெளிப்படையாக சொல்லணுன்னா மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். அது 2 பேருக்குள்ளேயும் உறவை பிணைப்பை அதிகமாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்கிறது அதாவது பயமோ ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா அது தவறுதான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. ஆரோக்கியத்துலேயும் ஜாக்கிரதை, நிதானமாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. உங்களோட அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சொல்லிக்கிற மாதிரி நல்ல ஒரு எதிர்பார்க்குற மாதிரி தான் நாளாக இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடைபெறும். உங்களோட கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு, 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும் இருக்காங்க. நீங்கள் செய்கிற இன்று எல்லா செயல்களும் வெற்றி தர மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ தொழிலில் நல்ல ஒரு லாபமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடும். தொழில் நண்பர்கள் ஒத்துழைப்பால் நல்ல பலன் கிடைக்கும். வராத பழைய நாள் பாக்கிகளும் இன்று வசூலாக வாய்ப்பு இருக்குது. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமாக இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்று இறை வழிபாடும் ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு மனசுக்கு வரமாக இருக்கும். சுய முன்னேற்றத்துக்கான பாதையில் செல்லுங்க. அதே நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் விரும்பிய விஷயங்களை அடையிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான நாளாக தான் இருக்குது. உங்களோட புதிய பணிகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் தடை கிடையாது. நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ இன்று முன்னேற்பாடாக சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொடர்புல நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தோட விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. அது மனசுக்கு மகிழ்ச்சியும் நிறைவையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
காதலர்களுக்கும் இன்று மறக்க முடியாத நாளாக தான் இருக்குது. பல விஷயங்களை பேசலாம். ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கும், ஒன்றா வெளியில் போகிறதுக்கும், மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. புரிதல் 2 பேருக்குள்ளேயும் அதிகம் இருக்குது. அந்நியமும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால இனிமையான தருணங்கள் நாள் முழுக்க இருக்குது. மனசை விட்டு சில விஷயங்களை பேசுகிறது 2 பேருக்குள்ளேயும் அதிக அளவில் பரஸ்பர புரிதலையும் நன்மையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வளர்ச்சிகரமாக தான் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு நல்லாவே இருக்கும். உங்களோட நீண்ட கால பலன் தர மாதிரி இன்று நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் நாள் சாதகமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற உறுதி மற்றும் திடமான மனநிலை காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு எதிர்பார்த்த மாதிரி முன்னேற்றங்களும் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட கிரகநிலைகள் பொறுத்தளவுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கனால கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் வரவு நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல குரு கொஞ்சம் சிக்கலை கொடுத்தாலும் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறனால பொருளாதார நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்பாராத தனவரவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளில் நல்ல பலன்கள் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் மூலிமா உங்களோட பழைய நாட்களோட பிரச்சனைகள் முடிவுக்கு வர மாதிரி இருக்குது. நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்க எல்லாரும் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. உங்கள்கிட்ட நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதனால் நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகமாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே சிறந்த செயல்பாடையும் நல்ல ஒரு தெளிவான எண்ணங்கள் இருக்கிறனால முக்கிய குடும்பங்களை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்கள் மனசில் திருப்தி நிறைஞ்சிருக்கும். குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணவரவு நல்லா இருக்கிறனால மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவில்லாத நாளாக தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் இனிமையாக இருக்குது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் பல மடங்கு திறனோட உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக, மகிழ்ச்சி தர விதமாக உங்களோட செயல்பாடு இருக்கிறதுனால எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை நீங்கள் கண்கூட பார்க்குற மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாகவே ஜாலியாகவே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையை இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியுமோ அதை செய்வீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றை செஞ்சு அவங்க கூட நேரம் செலவு செய்வீங்க. அது மூலிமா 2 பேரும் நல்ல ஒரு அன்பையும் பிணைப்பையும் புரிதலும் இருக்க இது உதவியாக இருக்கும். இது மூலிமா 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் பரஸ்பர பிணைப்பும் ஏற்பட்டு மனசு விட்டு பல விஷயங்களுக்கு பேசி தீர்க்கவும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கவும், ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். குறைவில்லாத நாள். பணமும் இருக்குது. சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். பணம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட சம்பாத்தியம் சேமிப்பும் இன்று ஏறுமுகமாக தான் இருக்குது. அதை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நீங்கள் சேமிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் ஜாலியாக இருப்பீங்க. பதட்டப்படாமல் கேஷுவலாக இருப்பீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகம். வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. உங்கள்கிட்ட இன்று பார்த்தீங்கன்னா அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எதிர்காலம் குறித்து பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசிலேயே சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது ஏகப்பட்ட குழப்பத்தையும், உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 7ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அடுத்தவங்ககிட்ட அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பண விஷயமாகவும் இன்று வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பல சிந்தனைகள் மனசுக்குள்ளே இருக்குது. சுப காரியங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா
உங்களோட மனநிலை சரியில்லாதனால எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒத்து போகிறது நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈகோலாம் காமிக்காதீங்க. இன்று ஏழை மற்றும் தேவைப்படுவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா, இல்லை பணம் கொடுத்தீங்கன்னா, இன்றைய நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் வருகையால் சில எதிர்பாராத சூழ்நிலைகள் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகள் பொறுமைக்கு சோதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை அமைதியாக மேற்கொள்கிறது நல்லது. அடுத்தவங்களோட நல்ல மதிப்பை பெறத்துக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சூழ்நிலைகளையும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நாளாக கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்குது. அது வந்ததுன்னா வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. துணையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது காதலருக்கும் பொருந்தும். துணைக்கு ஆதரவாக இருக்க முயற்சி செய்யுங்க. அது மூலிமா 2 பேருக்குள்ளேயும் பிணைப்பு ஏற்படுத்த உதவியாக இருக்கும். தேவையில்லாத ஈகோ வச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு நாளை கெடுத்துக்காமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக இல்லாமல் கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள், எதிர்காலத்துக்கு உண்டான கவலை எல்லாமே பணத்தை பிடிச்சி கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும். பதட்டம் இல்லாமல் பணத்தை சேமிக்கிறதுல முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க. பதட்டம் இல்லாமல் இருங்க. தியானம் மேற்கொள்ளுங்க. அதுவே ஆரோக்கியத்துக்கான வழியாக இருக்கும். கும்பராசிக்கு ரொம்பவே நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இன்று காலையிலேருந்து உங்கள் மனசு உங்கள் கையில் கிடையாது. எதையோ இழந்ததோ தொலைச்சா மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே மந்தமான ஒரு மனநிலை இருக்கும். உங்களோட ராசியில் சுக்கிரனும் சனியும் 4ஆம் இடத்துல, குருவும் 6ஆம் இடத்துல, கேதுவும் 8ஆம் இடத்துல, சந்திரனும் 12ஆம் இடத்துல, சூரியனும் புதனும் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. எந்த செயலையும் சுறுசுறுப்போடு செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. ஆனால் எல்லாமே மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகமாகலாம். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக போங்க. மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு வண்டி வாகனம் போட்டுறது போது கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய நபர்கள் யாருக்கிட்டையும் பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. வீட்டு தேவைகள் செய்கிறன்ற பார்வையில் வீண் விரயங்கள் செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று எல்லா விஷயத்துலையும் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கணும்னா அமைதியும் பொறுமையும் இன்றைக்கி ரொம்பவே தேவை. சில சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். உங்களோட மனசில் தேவையில்லாத வர்த்திக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை விரைவாகவும் மிக சிறந்ததாகவும் செய்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை பற்றி யோசிங்க. வேலை முடியல, செய்ய முடியலன்னு ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு பதட்டத்திலே தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமும் அமைதியும் இன்று வேலையில் ரொம்பவே அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே சொல்லவே வேண்டாம். இன்று புரிதலும் இல்லை, அனுசரித்து போகிற விதமும் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பற்றி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கெஸ் பண்ணாதீங்க. காதலர்களுக்குள்ளேயும் இது பொருந்துகிற மாதிரி இருக்குது. அது கணிப்பு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாமல் உறவை பாதிக்கிற மாதிரி சில வார்த்தைகள் விவாதங்கள் ஏற்படலாம். இன்று பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வார்த்தைகளால் பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்று துணைக்கிட்ட கம்மியாக பேசுகிறதோ, காதலி பார்க்காம இருக்கிறதோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. சரியான நேரத்தில் பணம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். எந்த ஒரு விஷயத்துலையும் பணம் சம்மந்தமாக முடிவெடுக்காதீங்க. பணம் வரவு எதிர்பார்த்து கவலைப்படாமல்
கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது வரும்போது தான் வரும். அதனால் பொறுமையாக நாளை சமாளிக்கிறது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திரவ உணவுகள், நீர் மற்றும் அதிகமாக எலுமிச்சை சாறு சாப்பிட்றது நல்லது. வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேளுங்க. இது வர காலங்களில் புதிய விஷயங்களை போடுறதுக்கு நிறைய பிளான்லாம் போய்கிட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ் லைவில் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உங்களோட நாள் சிறப்பாக அமையறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களோட ஆதரவும் தயவும் எங்களுக்கு எப்போவுமே தேவை. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களால் முடிஞ்சால் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலன் கேட்டிங்கன்னா அது இந்த வீடியோ ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஷேர் ஆகிறதுக்கு இல்லாமல் நிறைய வியூஸ் வரதுக்கும் வாய்ப்புகளாக இருக்குது. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். உங்களோட எதிர்காலத்தை மேம்படுத்த கூடிய விரைவில் லைவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்று நல்ல ஒரு நாளாக இருக்குது. ஆனால் மரணயோகம் இருக்கனால பொறுமையாக இருக்கிறது நல்லது.